ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுண்ட் கார்ட். இன்றைக்கி ஷோவில் நாம் எப்படி வீட்டிலே செல்ஃப் ஹேர் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்க லாக்டவுன் பீரியடில் மோஸ்ட்லி எல்லா சலூன் ஷாப்புமே க்ளோஸில் தான் இருக்குது. அப்படி ஓப்பனில் இருந்தாலுமே நாம் அங்கே போய் முடி வெட்டுறது ரொம்பவுமே ரிஸ்க்கான விஷயம். அதனால் நம்ம எப்படி வீட்லேயே ஈஸியாக முடி வெட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு ட்ரிம்மர், சீப்பு ப்ளஸ் ஒரு சிசர் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம முடி வெட்டலாம். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக முடி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ ஷோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உச்சி எடுத்து வாரிக்கோங்க. எப்பயும் வாடுற மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு வெட்டணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே நான் ஷார்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் உச்சி எடுத்து வாரிட்டேன். இப்போ நான் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ட்ரிம்மர் போடுறேன். இதோட ட்ரிம்மர் செட்டிங் பார்த்தீங்கன்னா நான் 10ல் வச்சுருக்கேன், கிளிப் மாட்டி. ஸோ இப்போ கொஞ்சம் நான் முடிய இது பண்ணோன்னே எனக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியும். ஸோ அதனால் நான் தைரியமாக பேக் சைட்லேயும் நான் ட்ரிம்மரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் எவ்வளோ முடி போகுதோ அதே தான் பேக்லேயும் போகும். ஸோ அதே இதை நான் போட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே நான் ஷார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஸ்டார்டிங் காதுகிட்ட மட்டும் நம்ம இது பண்ணலாம். காதுகிட்ட சுற்றி அப்படியே பேக் சைட்லேயும் கொஞ்ச நேரம் இது பண்ணோம். அதேமாரி ரைட் சைடில் இன்னும் ரெண்டுலேயும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். நான் இந்த சைட்லேயும் திருப்பி இது பண்ணுறேன். நம்ம ஒரே இதாக ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பண்ணால் தான் நம்மளுக்கு அளவு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அதனால் நான் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிட்டு வரேன். இப்போ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பாதி தான் வேணும்னா நீங்கள் காதுகிட்ட மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு விட்டுடலாம். பட் நான் ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே ஷார்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் ஃபுல்லாகவே டோட்டலாக அந்த எவ்வளோ தூரம் உச்சி எடுத்துருக்கணும் அவ்வளோ தூரம் ஃபுல்லாகவே நான் ட்ரிம் பண்ண போகிறேன். அப்படியே கண்டினியூ ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். இப்போ நான் அப்படியே பேக் சைட்லேயும் அதே செட்டிங்கை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நான் ட்ரிம் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அதே அளவு முடி தான் சைடில் எனக்கு எவ்வளோ போயிருக்கோ அதே எவ்வளோ தான் போகும். அதனால் நான் பேக் சைடில் ஃபுல்லாகவுமே அதே இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கண்ணாடி பேக்கில் ஒரு கண்ணாடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும். இல்லைனா வீட்டில் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களும் நீங்கள் பேக் சைடில் வெட்டுறதுக்கு நீங்கள் ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படியே தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஃபுல்லாகவே அதே செட்டிங்லேயே போட்டிங்கன்னா ஒரே அளவு தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10ல் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃபுல்லாக அதை 10ல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லைட்டில் சைடை மட்டும் லைட்டாக நீங்கள் 5 அதுமாதிரி கம்மி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக கிளியராக தெரியும். மேலேருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகி வருது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிட்டு அடிக்கடி நீங்கள் தலையை வாரிக்கிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஷேப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தூரம் வெட்டினா போதும்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நான் ஃபுல்லாகவே ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்தளவு போதும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஒரே செட்டிங் தான் ஃபுல்லாகவே நான் 10 வச்சு நான் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஷார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணுன்னா ரெடியூஸ் பண்ணிட்டு காதுகிட்ட மட்டும் இன்னும் லைட்டாக வச்சு சைஸை கம்மி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறதும் கீழேயும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ மேலே முடி நிறையா இருக்குது, நான் அதையும் ஷார்ட் பண்ணிடலாம். இதேமாதிரி சீப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வாரி நீங்கள் சிசரை வச்சு ஃப்ரண்ட்டில் இருக்க முடிய, அதாவது டாப்பில் ஃபுல்லாக இருக்கிற முடியை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணுன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ட்ரிம்மர் போடுறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் இதேமாரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கே முடி தேவையில்லையோ ஃபுல்லாக சீப்பில் வாரி மேலே டாப்பில் எவ்வளோ முடி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வெட்டிக்கிட்டு வரலாம். இல்லைனா ஃப்ரண்ட்டில் நீங்கள் நல்லா ஃபுல்லாக சீப்பு வச்சு வாரிட்டு அந்த புருவத்துக்கு கீழே இருக்க முடி வரைக்குமே டோட்டலாக நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வெட்டிட்டு நான் திருப்பி வாரி பார்க்குறேன் எந்த அளவு இருக்குன்னு. இப்போ இன்னும் கூட மேலே டாப்பில் ஷார்ட் பண்ணலாம். அதில் திருப்பி நான் வாரி மேலே இருக்க முடி மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ நான் போதுமான அளவில் நான் வெட்டிட்டேன். நான் யூஸ்வலாக முடி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நிறையா தான் வைப்பேன், சைடில் மட்டும் ரொம்ப ஷார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் வேணும்னா நீங்கள் மேலே ஷார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு தான் நான் யூஸ்வலாக வைப்பேன், அதனால் நான் இதே அளவு வச்சுக்கிறேன். இப்போ ட்ரிம்மர் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டாக முடி சின்னதாக இருக்கும், அதை மட்டும் நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இது கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ
பிடிச்சது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் பண்ணுறதுக்கு இதே நீங்கள் யூஸ் பண்ணி வந்து காது கிட்ட சைஸ் பண்ணுறது, அப்படியே பின்னாடி பேக்கில் இது பண்ணுறது, அதையுமே நீங்கள் இதேமாரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த காது கிட்ட இருக்க முடியை வந்து ரிமூவ் பண்ணுறது, பின்னாடி பேக்கில் கரெக்டாக அந்த சைஸ் கோடு வர மாதிரி இது பண்ணுறது எல்லாமே வந்து வேறு யாருனா வீட்டில் ஹெல்ப் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கண்ணாடி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக வெட்டிட்டேன். இப்போ ஒரு தடவை வாரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலுமே நல்லா தான் வந்திருக்கு. கடையில் வெட்டுற மாதிரியே நல்லா தான் இருக்குது. பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஈவனாக கரெக்டாக தான் இருக்குது. நீங்களும் இதே போல் ஹேர் கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னோடய ஹேர் கட்டும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.